வணக்கம். நம்ம இப்போ செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் அண்ட் டைப் 4 சம்ஸ். அதாவது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எந்த விதமான ஐடென்டிட்டிஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் சம்ஸ். சரியா? அப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்றதை எழுதுவோம். கொசிகண்ட் theta minus cot theta the whole square is equal to 1 minus cos theta by 1 plus cos theta. சரிங்களா? இந்த டைப் ஆஃப் சம் நம்ம ஆர்ஹெச்எஸ் மட்டும் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் சம்ல பார்க்கலாம். கான்ஜுகேட் எடுத்து சம் சால்வ் பண்றது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் எடுத்து நம்ம சம் சால்வ் பண்ண முடியாது. நம்ம இந்த சம்ம நம்ம எப்படி பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம், இல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். நம்ம எல்ஹெச்எஸ் பேஸ் பண்ணி நான் எடுக்கிறதுனால ஓகேங்களா, எல்ஹெச்எஸ் cosecant theta minus cot theta the whole square இல்லையா? இதை நான் எப்படி எழுதலாம், 1 by sin theta எழுதலாமா எல்ஹெச்எஸ்? இதை என்ன பண்ணுவேன், cos theta by sin theta. அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், டினாமினேட்டர்ல பதிலா sin theta மேல என்ன வரும், 1 minus cos theta the whole square. நியூமரேட்டர் தனியா ஸ்கொயர் பண்ணுங்க, டினாமினேட்டர் தனியா ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 1 minus cos theta the whole square divided by sin square theta. இப்போ இந்த 1 minus cos theta the whole square நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus cos theta into 1 minus cos theta அப்படின்னு எழுதலாம். டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin square theta is equal to 1 minus cos square theta. இதை இந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். இப்போ டினாமினேட்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் நான் ஃபேக்டரைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், a plus b into a minus b. அப்ப a plus b into a minus b. இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி எனக்கு என்ன இருக்கு, 1 minus cos theta by 1 plus cos theta that is equal to your RHS. ப்ரூவ் பண்ணியாச்சா? அப்ப பின்னாடி இருந்து போகும்போது பாருங்க கான்ஜுகேட் வருதா. அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், RHS நம்ம எடுக்கும்போது டைப் 2 சம்லயே நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி சம்ம எய்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா இல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோமான்றத பொறுத்து அதை நம்ம என்ன ஃபார்மேட்ல போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே தானே? சரி, இப்போ அடுத்தது செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். cos A by 1 plus sin A plus 1 plus sin A by cos A is equal to RHS என்னது எனக்கு 2 secant A. அப்ப சரி, இது ஏற்கனவே வந்து LHS வந்து பேசிக் ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படின்னா ஆமா இருக்கு, பேசிக் ஃபார்மேட்ல தான் இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் நம்ம எதுவும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ்ல நம்ம போயிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல். அப்ப ஆட் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். அப்ப இங்க இருக்கிற எல்சிஎம் என்ன, ஃபர்ஸ்ட் நான் LHS மட்டும் எழுதினேன், then we'll go on to LCM. அப்ப LHSல எனக்கு என்ன இருக்கு, cos A by 1 plus sin A plus 1 plus sin A by cos A. அப்ப எனக்கு LCM என்ன அப்படின்னா 1 plus sin A into cos A. இங்க எனக்கு என்ன இருக்கு, 1 plus sin A இருக்கு. அப்ப எனக்கு cos A தான் வரும். அப்ப இது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், it becomes cos square A. இங்க எனக்கு நிறைய cos A இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், 1 plus sin A ஓட மல்டிப்ளை பண்ணோம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 plus sin A into 1 plus sin A என்ன வரும், 1 plus sin A the whole square. அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? அதுல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுவோம். அப்ப இது என்னது, a plus b, இதுவும் a plus b. ஸோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், a plus b the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், cos square A plus 1 plus sin square A
plus 2 sin a. கரெக்டா? அதாவது a square plus b square plus 2ab. சரிங்களா? இங்க என்ன இருக்கு? cos square a. இங்க என்ன இருக்கு? sin square. அப்ப sin square a plus cos square a வேல்யூ என்னது? 1. இங்க பாருங்க, sin square a plus cos square a வேல்யூ என்னது? 1. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்றேன்? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். sin square a plus cos square a plus 1 plus 2 sin a the whole divided by 1 plus sin a into cos a. அப்ப இந்த வேல்யூ என்னது? எனக்கு 1. 1 plus 1 plus 2 sin a by 1 plus sin a into cos a. சரிங்களா? முடிஞ்சுதா? அடுத்தது 1 plus 1 அது 2. அப்ப 2 plus 2 sin a the whole divided by 1 plus sin a into cos a. இப்போ நியூமரேட்டர் பாருங்க, ரெண்டுத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு? 2 காமனா இருக்கு. அதை வெளில எடுத்து இப்போ வெளில எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into 1 plus sin a. டினாமினேட்டர்லயே ஒரு 1 plus sin a இருக்கா? ஓகே, இங்க எனக்கு என்ன இருக்கு? cos a இருக்கு. அதாவது இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன், அதே மாதிரி இது ரெண்டும் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பா கேன்சல் பண்ணலாம். இதுவே 2 plus sin a by 1 plus sin a plus cos a இருந்தா மட்டும் தான், அதாவது 1 plus sin a கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? 2 by cos a. அதாவது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 1 by cos a எழுதலாம். அப்போ 1 by cos a ஓட வேல்யூ என்னது? secant a. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into secant a, that is your RHS. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? அடுத்த சம். நெக்ஸ்ட் சம் உங்களோட தேர்ட் சம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஐடென்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்றோமா? நடுவில் எங்கேயாவது ஒரு ஸ்டெப்ல தான், ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம என்ன பண்ணல, ஒரு ஃபார்மேட்ல நம்ம பண்ணல. என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்றோம்? சால்வ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் சம். இந்த தேர்ட் சம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா tan theta by cot theta plus cot theta by 1 minus tan theta. Third sum, tan theta by 1 plus cot theta, அதே மாதிரி plus cot theta by 1 minus tan theta is equal to 1 plus ஸ்கூல்ல இருக்கிற நினைப்புல ஏன் சார் தோட அரைக்காதீங்க அப்படின்றாதீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு காமெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? is equal to 1 plus secant theta into cosecant theta. சரி, இப்போ புக்ல நம்மளுக்கு இன்ட் கொடுத்துருக்காங்க. சார் அப்போ நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ல இன்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா தரமாட்டாங்க. சரிங்களா? இன்ட்லாம் தர மாட்டாங்க. நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் LHS தான் ஆரம்பிக்கிறேன். tan theta by 1 plus cot theta plus cot theta by 1 minus tan theta. போன சம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பேசிக் ஃபார்மேட்ல இருந்து டைரக்டா என்ன பண்ணீங்க? மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க எனக்கு tan cot இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? sin cosக்கு ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். இப்போ மாத்தும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? sin theta by cos theta the whole divided by 1 plus cos theta by sin theta plus cos theta by sin theta the whole divided by 1 minus sin theta by cos theta. denominator ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுங்க? LCM எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணா நியூமரேட்டர் எழுதணும். ஸோ நியூமரேட்டர் உங்களுக்கு அதே தான் வரப்போகுது. நியூமரேட்டர்ல எந்த சேஞ்ச் கிடையாது. sin theta by cos theta LCM எடுத்தா sin theta plus cos theta by sin theta. இங்கே அதே மாதிரி cos theta by
sin theta the whole divided by cos theta minus sin theta by cos theta. டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க அதான் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா sin theta by cos theta into sin theta by sin theta plus cos theta பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இங்க பிளஸ் cos theta by sin theta into bracketல cos theta by cos theta minus sin theta. ஓகே, இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி இங்க ஃபார்மேட்டுக்கு மாத்திடுங்க. அப்ப எனக்கு என்ன ஆகுது, sin theta into sin theta எனக்கு என்ன வரும், sin square theta by டினாமினேட்டர்ல எனக்கு என்ன இருக்கு, cos theta into sin theta plus cos theta. Okay. Question correct. 1 minus. Sorry, questioning is up and minus. Okay. Minus. இங்க என்னது மைனஸ், இங்க என்ன வரும் மைனஸ். அப்ப இங்க என்ன வருது, sin square theta by cos theta into sin theta minus cos theta. ஓகே, இந்த ஃபார்மேட் முடிஞ்சிச்சா? அடுத்து இது cos theta into cos theta எனக்கு என்ன கிடைக்கும், cos square theta. So cos square theta the whole divided by sin theta into cos theta minus sin theta. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டினாமினேட்டர் செக் பண்ணுங்க. ஓகே, அப்ப எல்சிஎம் எடுக்க போறோம். சேமா இருந்தா நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, சேமா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். அப்ப இங்கேயும் sin theta minus cos theta இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு, எனக்கு cos theta minus sin theta இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், இங்க இருந்து சைனை வெளில எடுக்கலாமா? அப்ப இங்க இருந்து சைனை வெளில எடுத்தா எனக்கு எங்க போகும், இங்க வரும். அப்ப இது என்ன ஆயிடும், பிளஸ்ன்றது மைனஸ் ஆயிடும். இதுவும் என்னது, எனக்கு sin theta minus cos theta ஆயிடும். ஸோ இதுவும் தான் என்னது, எனக்கு வேற வேற. அதுக்கு மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், எல்சிஎம் எடுப்பேன். நம்ம இப்ப அது பண்றது அதுதான் நம்ம பண்ண போறோம். அப்ப எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சைன் இங்க போயிடும், காசு இங்க போயிடும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், ஏற்கனவே சைன் இருக்கு, இங்க என்ன சைன் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், பிகம்ஸ் sin cube theta minus, ஏன்னா இங்க என்ன பண்றோம், சைனை மாத்தி இங்க எழுதும். அப்ப எனக்கு என்ன ஆயிடும், இங்க it becomes cos cube theta the whole divided by sin theta into cos theta into sin theta minus cos theta. எல்சிஎம் தான் எடுத்திருக்கேன், வேற எதுவும் பண்ணல. காசு இருக்கு, இங்க சைன் இருக்கு, இங்க சைன் மைனஸ் காஸ் இருக்கு, இங்க என்னது எனக்கு காஸ் மைனஸ் சைன் இருக்கு. சைனை மட்டும் வெளில எடுத்து மல்டிப்ளை பண்றோம். ஓகே, சரி. இப்போ இது வந்து a cube minus b cube ஃபார்மேட்ல இருக்கு. a cube minus b cube ஃபார்முலா என்னது, a minus b into a square plus ab plus b square அந்த ஃபார்மேட். ஓகே, அப்ப எடுக்கும்போது sin theta minus cos theta அதாவது a minus b into a square அதாவது sin square theta plus ab என்ன வரும், sin theta into cos theta plus cos square the whole divided by sin theta into cos theta. இங்க என்ன வரும், எனக்கு sin theta minus cos theta. இதுவும் கேன்சல் செய்யப்படும். ஏன், இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன், அதே மாதிரி இது மூணுமே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். இங்க என்ன இருக்கு, sin ஸ்கொயர் இருக்கு, இங்க என்ன இருக்கு, cos ஸ்கொயர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 1. அப்ப உங்களுக்கு எழுதிடுறேன், அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி sin theta into cos theta. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும், எனக்கு sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்னது, 1. அப்ப 1 plus sin theta into cos theta the whole divided by sin theta into cos theta. அப்ப 1 by sin theta பிரிக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்து இப்ப என்ன பண்ண போறோம், பிரிக்க போறோம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 1 by sin theta into cos theta, இங்க என்ன வரும், plus sin theta into cos theta the whole divided by sin theta into cos theta. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னது கேன்சல் ஆயிடுவாங்க. மீதி இருக்கிறது யாரு, 1 by sin theta ஓட வேல்யூ என்னது, cosecant. 1 by cos theta ஓட வேல்யூ என்னது,
secant. Cosecant theta into secant theta plus 1. நம்மளோட RHS என்னது 1 plus மாத்தி எழுதுறோமா 1 plus cosecant theta into secant theta, that is equal RHS. ஓகே சரிங்களா, இதுதான் இந்த பர்டிகுலர் சம். சரிங்களா, முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபோர்த் சம் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகே, ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus secant theta, 1 plus secant theta divided by secant A is equal to sin square A by 1 minus cos A. அப்ப இங்க என்னது நம்மளுக்கு LHSம் RHSம் வேற வேற, ரெண்டும் என்னது எனக்கு சேம் கிடையாது. ஸோ எந்த விதமான ஐடென்டிட்டிஸ் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கொஸ்டின் எழுதுறேன். திஸ் இஸ் ஃபோர்த் சம். 1 plus secant A by secant A is equal to sin square A by 1 minus cos A. நம்மளுக்கு தெரிஞ்சது LHS தானே, LHSல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது என்ன பண்ணும், பேசிக் ஃபார்மேட். இது சீக்கண்ட். நான் என்ன பண்ணுவேன், 1 plus 1 by cos A the whole divided by 1 by cos A. அப்ப நியூமரேட்டர் கால்சியம் எடுத்துலாமா, நியூமரேட்டர் கால்சியம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், cos A plus 1 by cos A the whole divided by 1 by cos A. அப்ப டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருந்தா என்ன பண்ணும், ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், cos A plus 1 the whole divided by cos A into cos A by 1. cos A cos A என்னது கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், cos A plus 1. இதை ஃபர்தரா ஏதாவது மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. ஏன்னா LHS இதுக்கு மேல கொண்டு போக முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், RHSையும் சிம்பிளிஃபை பண்ண போறேன். நம்மளுக்கு என்ன இருக்கீங்க, RHS sin square A by 1 minus cos A. நியூமரேட்டர் என்ன ஃபார்மேட் இருக்கு, 1 minus cos square A மாத்தி எழுதலாமா, by 1 minus cos A. அப்ப இன்னும் நியூமரேட்டர் ஃபர்தரா மாத்தலாம். எப்படி மாத்தலாம், ஏன்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, A square minus B square. அப்ப A square minus B square நம்ம என்ன பண்ணா பிரிச்சு எழுதலாம், A plus B into A minus B. கீழே ஒரு 1 minus cos A இருக்கு, மேல ஒரு 1 minus cos A இருக்கு, கேன்சல் ஆயிடும். அப்ப B எனக்கு என்ன இருக்கு, 1 plus cos A. அப்ப இங்க எனக்கு 1 plus cos A இருக்கு, இங்க எனக்கு 1 plus cos A இருக்கு. therefore LHS is equal to RHS. hence proved. சரிங்களா, ஓகே. அடுத்தது ஃபிஃப்த் சம் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம், சிக்ஸ்த் சம்மும் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளோட செவன்த் சம். செவன்த் சம்ல நம்மள கொடுத்துருக்காங்க என்ன, sin theta minus 2 sin cube theta the whole divided by 2 cos cube theta minus cos theta is equal to tan theta. RHSல இருந்து நம்மளால சம் சால்வ் பண்ண முடியும், கண்டிப்பா முடியாது. ஏன்னா ரைட்ல ஒன்னே ஒன்று இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்மளுக்கு ஒரு குரூப்பா இருக்கு. ஸோ LHS வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, LHS sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta. நான் நியூமரேட்டர்ல எனக்கு காமனா ஒரு டேர்ம் இருக்கு, sin theta இருக்கு. டினாமினேட்டர்ல எனக்கு அதுக்கு cos theta இருக்கு. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு tan theta வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் காமனா நான் எடுத்துறேன். sin theta நான் காமனா எடுத்துட்டா மீதி எனக்கு என்ன இருக்கும், 1 minus 2 sin square theta. அதே மாதிரி cos theta நான் வெளில எடுத்துட்டா மீதி எனக்கு என்ன இருக்கும், 2 cos square theta minus 1. இப்ப cos square நீங்க என்ன பண்ணலாம், 1 minus sin square எழுதலாம். sin square 1 minus cos square எழுதலாம். ஆனா ஏதாவது ஒண்ணுதான் மாத்தணும். ஒண்ணு நியூமரேட்டர் மாத்துங்க, இல்ல டினாமினேட்டர் மாத்துங்க. ரெண்டுத்தையுமே மாத்தினா என்ன ஆயிடும், இது நியூமரேட்டர் வேல்யூ வரும், இது டினாமினேட்டர் வந்துடும். ஸோ எனக்கு தேவை
கேன்சல் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு டேர்மை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், மாற்ற போறேன். ஸோ நம்ம நியூமரேட்டரை மாற்றுமே. sin theta by cos theta இதுதான் வச்சுக்கோங்க, இன்டூ 1 மைனஸ் 2 வெளில வச்சுக்கோங்க. sin square theta நான் என்ன பண்ணுறோம், 1 மைனஸ் cos square theta. ஓகே, the whole divided by 2 cos square theta minus 1. இப்போ sin theta by cos theta ஓட வேல்யூ என்னது, tan theta. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 2 பிளஸ் 2 cos square theta the whole divided by 2 cos square theta minus 1. 1 minus 2 என்ன வரும், minus 1. ஸோ ப்ளஸ் ஃப்ரண்ட்ல போட்டு மைனஸ் அடுத்தது இது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், tan theta ஓகே இன்டூ 2 cos square theta minus 1 divided by 2 cos square theta minus 1. ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். மீதி எனக்கு என்ன இருக்கு, tan theta this is your RHS. முடிஞ்சதா, சரிங்களா? இப்போ நம்மளோட 8th சம் பார்ப்போம். சரிங்களா? 8th சம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல தானே இருக்கு. அந்த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஸ்கொயரிங் நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்மேட் வந்துச்சா, ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாக வந்து பாருங்களா. sin a plus cosecant a the whole square plus cos a plus secant a the whole square is equal to 7 plus tan square a plus cot square a. சார் இது ஏன் சார் டைரக்டா ஸ்கொயர் பண்ண சொல்றீங்க, ஏன் நம்ம இதை வந்து பேசிக் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏன் ஸ்கொயர் பண்ணணும் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க tan ஸ்கொயருக்கு காட் ஸ்கொயருக்கு. tan எப்போ வரும், சீக்கண்டோட ஸ்கொயர் பிளஸ் 1 வரும்போது எனக்கு வரும். அதே மாதிரி கொசிகண்ட் ஸ்கொயர் எப்போ வரும், சாரி காட் எப்போ வரும், கொசிகண்ட் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும்போது எனக்கு கிடைக்கும் காட் வரும். அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம். அதனால தான் இதை என்ன பண்ணல, பேசிக் ஃபார்மேட்டுக்கு மாற்ற டைரக்டா நம்ம என்ன பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றோம். சரிங்களா? அப்ப LHS sin a plus cosecant a the whole square plus cos a plus secant a the whole square. இப்போ இது a plus b ஸ்கொயர் பண்ணுங்க, a square plus b square plus 2ab. ஓகே, அதே மாதிரி plus a square plus b square plus 2ab. அவ்வளவுதான், இதை தவிர வேற எதுவும் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை டைரக்டா நான் கேன்சல் பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கமா போட்டு வந்து அப்புறம் கேன்சல் பண்றேன். sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர், sin ஸ்கொயர் a பிளஸ் காஸ் ஸ்கொயர் என்னது 1. ஓகே, அது மாதிரி காஸ் கொசிகன் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, கொசிகன் ஸ்கொயர் a என்ன வருது, கொசிகன் ஸ்கொயர் a என்னது 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, சீக்கன் ஸ்கொயர் a, அது என்ன வரும் எனக்கு, சீக்கன் ஸ்கொயர் a 1 பிளஸ் tan ஸ்கொயர் a. சரிங்களா? இதெல்லாம் ஐடென்டிட்டி சப்ஸ்டிட் பண்றோம், எல்லாத்தையும் ஒரு பக்கம் போட்டுங்க, இதெல்லாம் அதுக்கு அப்புறம் போட்டு போயிடும். சரிங்களா? sin ஸ்கொயர் a பிளஸ் காஸ் ஸ்கொயர் a பிளஸ் cosecant square a plus secant square a plus 2 into sin a cosecant a plus 2 cos a into secant a. sin square a plus cos square a value is 1. Cosecant square oda value என்னது 1 plus cos square a. அதே மாதிரி secant square oda value என்னது
1 plus tan square a. இப்போ இதை நான் மாற்றி எழுத பாருங்க, 2 into sin a into 1 by sin a. கரெக்டாக கொசிகண்டோட வேல்யூ 1 by sin தானே. அதே மாதிரி 1 by cos a. Cos a cancel, sin a cancel. மீதி 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus இங்க இருக்கிற நம்பர் எடுத்தோம், இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு என்ன ஆகும், மீதி 2 plus இங்க இருக்கிற நம்பர் எடுத்து என்ன 2 plus என்ன வரும், cot square a plus tan square a. 3 plus 2 plus 2 என்னது 7 plus tan square a plus cot square a, that is equal to your RHS. சரிங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா ஜஸ்ட் கமெண்ட் இல்லைன்னா நம்பர் இருக்கு. ஓகே சரி, ஏன் சார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி நீங்க வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 3 வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இல்லை, சரியா இல்லை இல்லைங்களா? ஓகே, ஆடியோ சரி சேனல்ல. இப்போ இதுல இன்ட்ரோடக்ஷன் எடுக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்கூல்ல தேர்ஸ்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம். யார் யாருக்கு? ஸ்டடிக்கும் பேட்ரிக்கும் இருக்கு இல்லையா? அப்ப அது வந்து அவங்களுக்கு போர்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டடிக்கு வந்து 5th சாப்டர், தட் மீன்ஸ் ஏபி இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, தென் அப்புறம் என்னது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. இது பேட்ரிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் சர்க்கிள்ஸ், இது 3 தான். அதனால நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு முடிக்கிறோம், சரிங்களா? இன்னும் தேர்ட் பார்ட்ல நம்ம என்ன பண்றோம், அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். மீதி இருக்க சம்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆரம்பிச்சோம். இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்ஸோட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ணி கொடுக்க போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேவி ஸ்கூலுக்கு எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம், சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி தனியாக வீடியோஸ். தென் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சிருந்தீங்களா, லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக்கில். அப்போ அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ தான் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சால்வ் பண்ணி அப்டேட் பண்ண போறோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ கண்டிப்பாக